மணி 10 இன்னும் இந்த தத்திர பூச்ச கைப்புள்ளிய ஆளே காணுங்க. ஒரு 8 போய் வீட்டாட போய் பாத்துட்டு வந்துருவோம். கல்யாண கமய பாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். என்னடா இது குடும்பமே லூசா இருக்கும் போல இருக்கு. அவன் தான் லூசா இருப்பான் பார்த்தா அவங்க அப்பா பெரிய லூசா இருக்கானே. டேய் கைப்புள்ள ஐயோ இவன் வர வந்துட்டானா? டேய் நானே உன் இந்த வீட்டு பக்கம் மேல வரக்கூடாதுன்னு சொல்லலடா. ஏன்டா வந்த? போட போட பெருசு தேவையில்லாதெல்லாம் பேசாத. உன் வீட்டுக்கு வரணும்னு எனக்கு இன்னும் ஆசையா என்ன. நீ ஒண்ணு பெத்து வச்சுக்க தருதல அது எங்க? நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா நீ வழங்க மாட்ட அவனும் வழங்க மாட்டான். உன் சாவகாசமா வேண்டாம்னா அவனை ஒரு வாரமா என் வீட்டுக்குள்ள வச்சு கூட்டியிருக்கான் தெரியுமா? போ. முருங்கா மூஞ்சி இப்படி கோச்சிக்கிறான். எப்பா தேவையில்லாதெல்லாம் பேசாத. நான் எதுனாலும் கைப்புள்ள கிட்ட பேசிக்கிறேன். கைப்புள்ள எங்க? உன்னால மானம் மதிப்பு எல்லாமே போச்சுடா. பேரை கெட்டு போச்சா. போடா அந்த பக்கம். விட்டா மூஞ்ச கச்சிருவான் போலக்குதே. டேய் கைப்புள்ள கைப்புள்ள என்ன பட்டாசு பண்ண மாதிரியே கேக்குறியா? டேய் பட்டாசா அந்த ஆளெல்லாம் பேசுறீங்களா? அதோ வரண்டா. ஆமா எனக்கு ரொம்ப தான் ஆசை. உங்க அப்பா பெரிய விஐபி எம்எல்ஏ எம்பி பாரு வந்து பேசிட்டு இருக்க. டேய் தத்ரம் பூச்சவனே உன்னை கேட்டு தானே வந்தேன். நைனா எதுக்கு என் ஃப்ரெண்ட் திட்டுனுங்கிற? அவனும் என்னைக்கோ வேண்டாம் நம்ம வீட்டுக்கு வரான். டேய் அவங்க கூட சேராதான்னு உன்னை நிறைய பேர் சொல்லியிருக்காண்டா. அவங்க கூட சேர்ந்தா நீ வாங்க மாட்டாடா. அப்பா சேரா சொல்றல, நான் கூட உன் சொல்றேன். நைட்ல டெய்லி அம்மாவோட போய் சேராதுன்னு. இளைஞன் ஒரு இளைஞ கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படா. சேராம இருக்கிறா உன் நைஸா கமுக்கமா படுத்துக்கிறல்ல. போடா. புருஷன் கொண்டாட்டினா 1000 கிசுமிசு இருக்கத்தாண்டா செய்யும். இதெல்லாம் கூட போய் வெளியில சொல்லுவா. மச்சான் குடும்பம் மானங்கிட்ட குடும்பமா இருக்குது. எப்பா உன் குடும்ப பிரச்சனைய அப்புறமா நிதானமா பேசிக்கோ. வா அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்குது போலாம். ஏய் இவெல்லாம் உன் கூட வரமாட்டான். போடா அந்த பக்கம். ஏய் இப்போ வீட்டுக்கு போ. மாப்பிள்ள நீ போய் சட்டை போட்டு வந்துடுறேன். டேய் அரபால் மண்டா அந்த சைடுனா வருவ. ப்ளீஸ் போன டியூப் லைட்டால உன்னை உடைக்கிற மண்டைய வரேன் வச்சுக்கிறேன். மச்சான் வா மச்சான். ரெண்டு தருதலே ஒன்னா போகுது. எந்த 7 எழுத்து வர போகுது. ஆண்டவரே கடவுளே நீ தானப்பா அவங்களை காப்பாற்றணும். புண்ணியமா வாழ மீனுக்கும் வெள்ளங்க மீனுக்கும் கல்யாணம். இங்க சென்னா கொண்டு ஆட்டமெல்லாம் ஊர்களும். நடுக்கடலில் நடக்குதையா திருமணம். ஐயோ டைம் வர 10 மணி ஆயிடுச்சு. இந்த கர்நாடகா மூஞ்சி ஓனர் வர ஆளே காணுமே. ஐயோ ஓனரை தப்பாலாம் சொல்லக்கூடாது. அவர் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குற ஆளு. சரி நம்ம வேலையை பார்க்கலாம். 2 பொண்டாட்டி கட்டி ஒரு விரோஜனம் இல்லை. ஒருத்தி அவங்க அப்பா வீட்டை பார்த்து ஓடி போயிட்டா, ஒருத்தி புருஷன் வீட்டை தேடி போயிட்டா. என்ன பண்றது இப்போ? சும்மா இருக்கு, போர் அடிக்குத. இந்த பயலை வேலை செய்யற பயலை தைச்சி விட்டுட்டு ஒரு செம்ம பிச்சரை வந்து அங்க வந்து வேலைக்கு வச்சுக்கணும். அப்பதான் சரிப்பட்டு வரும். இந்த வலுகத்தால ஓனர் வர அவங்ககிட்ட வேலை செய்யற மாதிரி நம்ம நடிப்போம். அப்பதான் நம்மளுக்கு சம்பளம் தருவான். பரவாயில்லையே, நம்ம இல்லைனாலும் இந்த 4 கடை நல்லா வேலை செஞ்சுருக்கானே, கரெக்டா எல்லாம் அடிக்க வச்சிருக்கானே. பரவாயில்ல நல்லாதான் வேலை செய்யறோம். என்ன பண்றது? முதலாளி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். லோடு எடுத்துட்டு வண்டி வந்துன்னு இருக்கு. டேய் நீ வேலை செய்யற மாதிரி நடிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அடுத்த மாசத்துல இருந்து 1000 ரூபாய் சம்பளம் கம்மியா தான் தருவேன். வியாபாரம் கம்மியாகி போச்சு. நீ இருக்கிறதா இல்லை, அதை கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். என்ன முதலாளி நீங்க கொடுக்குற சம்பளத்தோட நான் அதிகமா தான் வேலை செய்யறேன். நீ வேலை செஞ்சது போதும். 1 வருஷமா அந்த லோடு பூரா அப்படியே கிடைக்க பாரு. ஐயோ இந்த வேலையை விட்டா வேற இடத்துல எங்கேயும் வேலையை கிடைக்காது. சோத்துக்கு நம்ம சிங்கி தான் அடிக்கணும். முதலாளி நான் கரெக்டா வேலை செய்யறேன் முதலாளி. சரி இதான் கடைசி வாணி. அடுத்த மாசத்துல இருந்து ஒழுங்கா வேலை செய்ய அப்படியே தெரிஞ்சு விட்டுருவேன் அவனே. டேய் பட்டாசா நீ மாட்டு வீட்டுல கூட்டின்னு வந்துட்ட. என்னடா வழிய? டேய் என்னதான் வழியா? இது ரோடு தான், இதுதான் வழியே. ஏன்டா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? டபர்ரா நல்லா புரிஞ்சுக்கோ. இனிமேட்டு திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாதுன்னு இருக்கேன். ஓகேவா? எங்கன்னா போய் வேலை கேட்டு 2 பேரும் வேலைக்கு சேருவோம். மாசம் 10,000 ரூபாவோ 5,000 ரூபாவோ தருவான். அதை வச்சு வாழ்க்கையை ஓட்டுவோம். வேற வழி கிடையாது. நான் மூஞ்சி வேலை கொடுப்பானா? டேய் மூஞ்சிக்கு வேலை கொடுக்க தேவைடா, திறமைக்கு வேலை கொடுத்தா போதும். நம்ம 2 பேரும் கொடுத்து கீப்பானுங்க. வாடா பாத்துக்கலாம். யோ போனை வச்சிடியா? வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் நான் கூட பேசுங்க. இதை பார்த்தாரேன் எங்கள் வீட்டை குஸ்ட்டு வந்து அடிப்பான். என்ன வச்சிடியா? போன வீட்டுக்கிட்ட வந்துட்டையா? வெய்யா அக்கா வணக்கம்க்கா. அக்கா நாங்க பக்கத்து ஊரு
நீ என்ன கம்பெனில வேலை கிடைக்குமாக்கா? இப்ப நீங்க உங்களை முன்ன பின்னாடி நான் பார்த்ததே. ஏமா இப்பதானமா என் ஃப்ரெண்டு சொன்னான், நாங்க பக்கத்து ஊருமா, வேலை கேட்டு வந்திருக்கோம், இங்க என்ன கம்பெனி இருக்குமா, ஏதாவது வேலை செஞ்சு பொழைக்கலாம் தான். ஓ அப்படியாப்பா, இங்க சுத்தி முத்தி நிறைய கம்பெனிங்க எக்ஸ்போர்ட் இருக்கு, போய் பாருங்கப்பா, கிடைச்சாலும் கிடைக்கும்பா வேலை. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. டேய் பட்டாசா, நீ 2ஆம் கிளாஸ், நானும் 3ஆம் கிளாஸ், கம்பெனில வேலை தருவாங்களாடா? ஆமா, நம்ம எம்பிஏ எம்ஃபில் படிச்சிருக்கோம் பாரு, நம்ம படிக்கலன்றது நம்மளுக்கே தெரியும். இந்த பாரு, அங்க ஒரு கைலாங்கடை இருந்து, அந்த கல்ல போய் வேலை இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். ஒரு தாத்தாவும் ஒரு 4 கண்ணனும் உட்காந்துட்டு இருக்காங்க. டேய் நாளுக்கெல்லாம் அந்த இரும்பு தனியா, பிளாஸ்டிக் தனியா, ஈயம் தனியா, எல்லாம் தனியா எடுத்துக்கிறா. சரி முதலாளி, வேலை எல்லாம் கரெக்டா செய்யறேன். டேய் வாடா. டேய் வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என் பேரு தக்காளி, இவன் பேர் வெங்காயம் ஐயா. ஐயா ஒண்ணும் இல்லையா, நான் பக்கத்து ஊரு, இங்க ஏதாவது வேலை கிடைக்குமா? நல்லா வேலை செய்வீங்க, இவன் நல்ல வேலை செய்வான், நானும் நல்லா வேலை செய்வீங்க. உடம்ப பார்த்தாலே தெரியலையா உங்களுக்கு? வயிற்றுச்சல் எதாவது இவனுக்கே தெண்டு சம்பளம் முடிச்சு உட்கார வச்சிருக்கா. அட்ட அப்பாவி, எப்படி வேலை வாங்கிட்டு போய் சொல்றான் பாரு இவன். டேய் இந்த வழுக்கு மண்ண என்னடா இப்படி பேசுறான்? வேலை கேட்டு வந்தா நல்லதுக்கே காலமே இல்லடா. இவனை எப்படி ஏமாத்துறான் பாரு. வா. சரிங்க ஐயா, வரேன். வரோம் ஐயா. தம்பி, ஏன்டா உம்முன்னு இருக்க? அக்கா பார்க்க வரதே வாரத்துல ஒரு நாள் தான். அட ஏங்கா, என் பொண்டாடி தொல்லையே பெரும் தொல்லையா இருக்குது. அப்படி என்னடா தொல்லை பண்ற? என்கிட்ட சொல்ற, நான் பாத்துக்கிறேன். 1 சொல்றதா 2 சொல்றதா, 1000 பிரச்சனை இருக்குக்கா. அது கூட பரவாயில்ல, எவ கூடயோ சேர்த்து வச்சலாம் என்ன பேசிட்டு இருக்காங்க. தம்பி அழுவாதுப்பா, உன் பொண்டாட்டி வரட்டும், நான் கேக்குறேன். டேய் என்னடா? அங்க பாரு, ஒரு குடும்பம் உட்காந்துட்டு இருக்கு. ஆமாண்டா. கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். ஆ. ஏக்கா இங்க எதனா வேலை கிடைக்குமா? நான் பக்கத்து ஊரு, நிறைய எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குன்னாங்க, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கக்கா. யோ, அவன் 1008 பிரச்சனை இருக்கான், வேலை எதுவும் கேட்டா நீங்க போகையாங்க. எவ்வளவு கஷ்டத்துல இருக்கு. டேய் வரலாம் பார்க்கலாம், வாடா போலாம். அவ்வளோ டெக்ஸ்ட் ஆகுறாங்க. டேய் இந்த சப்ப முகம் ஓவரா சீனா போடுறான். டேய் நான் உனக்கு சொன்னா கோச்சிக்காத. சொல்லு. இங்க நல்லதுக்கே காலமே இல்ல. ஆ. நம்ம பழையபடி நம்ம தொழில இறங்கினா தான் கரெக்டா இருக்கும். இங்க பாரு, வேலை கேட்டு போனா அவன் அவமானப்படுறான், அவன் அவமானப்படுறான். எங்கதான் போறது? இந்த பாரு, எந்த தொழில் செஞ்சாலும் அதுல நேர்மை வேணும், கடமை வேணும், கண்ணியம் வேணும்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது. சரி. நம்ம திட்டு தொழில போயிட்டு பழையபடி ஆரம்பிச்சாதான் நம்ம லைஃப்ல முன்னேற முடியும்.